இது மாம்ஸ்க்கான நவீன மிஷினா? அட ஆமாங்க. இது உண்மையாவே நவீன மிஷின் தான். என்னுடைய பேபி பாட்டில ஸ்டெர்லைஸ் பண்றதுக்காக நான் வாங்குன ப்ராடக்ட் தான் Philips Avent பேபி பாட்டில் ஸ்டெர்லைசர். இது உண்மையாவே ரொம்ப சூப்பரா இருக்குங்க. ஆக்சுவலி நான் இது 1 மந்த்தா யூஸ் பண்ணிட்டு தான் நான் இந்த ரிவ்யூ சொல்றேன். இதுல பாத்தீங்கன்னா மொத்தம் 3 கம்பார்ட்மெண்ட்ஸ் குடுத்துருக்காங்கங்க. ஃபர்ஸ்ட் லிட்ட ஓப்பன் பண்ணீங்கன்னா ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்கு. அது பாத்தீங்கன்னா குட்டியா தான் இருக்கும். அதுல வந்து பேபி பாட்டில்ஸ் உடைய கேப், அப்புறம் பேபி பாட்டில் உடைய நிப்பிள் இதெல்லாம் வச்சுக்கலாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுதான் பாட்டில்ஸ்லாம் வைக்க போற கம்பார்ட்மெண்ட். இதுல 6 பாட்டில் வரைக்கும் வச்சுக்கலாம்னு சொல்றாங்க. பட் நம்ம ஃபீடிங் பாட்டில் அண்ட் பேபியோட வாட்டர் பாட்டில் வச்சா மோஸ்ட்லி 3 to 4 பாட்டில்ஸ் இப்ப பார்க்க போறது தேர்ட் கம்பார்ட்மெண்ட். ஸோ இதுல தான் நம்ம வாட்டர் ஃபில் பண்ணணும். இது ஃபில் பண்ணாதான் ஸ்டெரிலைசேஷன் ப்ராசஸே நடக்கும். ஸ்டீம் இதுல இருந்து தான் வரும். ஸோ இதுக்கு நான் எடுத்திருக்க வாட்டர் 130 ml ஆஃப் வாட்டர் எடுத்திருக்கேன். ஒன்ஸ் நான் வாட்டர் ஃபில் பண்ண பிறகு அகெயின் நான் எல்லா கம்பார்ட்மெண்ட்ஸையும் ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்றேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய பேபியோடைய ஃபீடிங் பாட்டில் அண்ட் வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாத்தையும் நான் இதுல அரேஞ்ச் பண்ண போறேன். சில பாட்டில்ஸ் வெர்டிகலா வச்சாக்கா நம்ம மேல இருக்க கம்பார்ட்மெண்ட்ஸ க்ளோஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால நான் ஹரிசாண்டலா பாட்டில்ஸ பிளேஸ் பண்ணிக்கிறேன். நான் டோட்டலா 4 பாட்டில்ஸ் பிளேஸ் பண்ணிருக்கேன். 2 வாட்டர் பாட்டில்ஸ் அண்ட் 2 ஃபீடிங் பாட்டில்ஸ் பிளேஸ் பண்ணிருக்கேன். அண்ட் தென் பேபியோடைய கேப் அண்ட் தட் நிப்பிள்ஸ் எல்லாத்தையும் நான் தனியா பிளேஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் பேபி பாட்டிலோடைய கேப்ஸ் அண்ட் நிப்பிள்ஸை நான் ஃபர்ஸ்ட் கம்பார்ட்மெண்ட்ல பிளேஸ் பண்ணிக்கிட்டேன். அது கூட இன்னொன்று என்னன்னா, என்னுடைய பேபி பாட்டில் வந்து ஆர் ஃபார் ரேபிட். இதுல ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, அதனுடைய கேப் வந்து நம்ம டைரக்டா இந்த மாதிரி ஸ்டெரிலைசேஷன்ல வைக்கும்போது அது லாக் வந்து ஒர்க் ஆகாம போகுது. ஸோ அதனால நான் செப்பரேட்டா அந்த கேப் மட்டும் எடுத்துட்டு சிலிக்கான் பைப் மட்டும் நான் உள்ள வைக்கிறேன். இப்போ நம்ம எல்லாத்தையும் பிளேஸ் பண்ணியாச்சு. ஸோ மேலே இருக்க லிட்டையும் க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம ஸ்விட்சை ஆன் பண்ண போகிறோம். ஸ்விட்சில் 2 ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குங்க. ஒன்று ஓ இருக்கும், இன்னொன்று ஐ. ஓனா ஆஃப், ஐனா ஆன். ஸோ வந்து நம்ம ஒன்ஸ் மெயின் ஸ்விட்ச் போட்ட பிறகு ஐ ப்ரெஸ் பண்ணோன்னா மிஷின் ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேங்களா? அண்ட் இன்னொரு ஒரு விஷயம், இந்த ப்ராடக்டை பேபி கைக்கு எட்டாத மாதிரி டிஸ்டன்ஸில் வச்சுக்கோங்க. இதுல இருக்க ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒயர் ரொம்ப ஷார்ட்டா இருக்குங்க. ஸோ நியர்பை பிளக் பாயிண்ட்ல தான் பிளக் இன் பண்ணிக்க முடியும். ஆர் எல்ஸ் நீங்க எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் யூஸ் பண்ணி கூட பிளக் இன் பண்ணி. ஒன்ஸ் மிஷின் ஸ்டார்ட் பண்ண பிறகு இந்த ஸ்டெரிலைசேஷன் ப்ராசஸ் கண்டினியூஸா 10 மினிட்ஸ் ரன் ஆகுங்க. அதுவே ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆகிடும். நம்ம ஆஃப் பண்ணணும் என்னன்ற அவசியமே இல்லை. ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, அது ஸ்டெரிலைசேஷன் பண்ணி ஆஃப் பண்ண பிறகு உடனே போயிட்டு ஓபன் பண்ணாதீங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ் கேப் விட்டுட்டு ஓபன் பண்ணுங்க. ஏன்னா அதுல ஸ்ட்ரீம் ரொம்ப ஹெவியா இருக்கும். இப்ப பாருங்க, உங்களுக்கு நான் லிட் ஓபன் பண்ணி காட்ட போறேன். இங்க பாருங்க, பேபி பாட்டில் கேப்ஸ்லாம் எந்த அளவுக்கு அழகா ஸ்டெரிலைஸ் ஆயிருக்குன்னு பாருங்க. அண்ட் ஆல்சோ கீழே இருக்க பாட்டில்ஸும் பாருங்க, நல்லா கம்ப்ளீட்டா ஸ்டெரிலைஸ் ஆயிருக்கு. இது ரொம்ப ஈஸி அண்ட் குயிக்கான ப்ராசஸ்ங்க. இதுல இருக்க இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, இதுல பாட்டில நம்ம எடுக்காம இதுலயே 24 hours இருந்துச்சுன்னா கம்ப்ளீட்டா ஸ்டெரிலைசேஷன்லயே இருக்குங்க. உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்ததுன்னா, நீங்களும் உங்க பேபிக்காக வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, கண்டிப்பா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் லிங்க்ஸ் கண்டிப்பா நான் ஷேர் பண்றேன். அண்ட் ரியலி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.